வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி சிதம்பரம் நடராஜர் கோயிலோட வரலாற்றை பற்றி பார்க்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோயில் ஒரே காலத்தில் கட்டப்படலைங்க. பல்வேறு ஆட்சி காலத்தில் பல்வேறு மன்னர்களால் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயிலை விரிவுபடுத்தினதில் முதன்மையான பங்கு சோழர்களையே சேருங்க. சோழர்கள் முதல்ல வந்து திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற உறையூரை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்போது தஞ்சாவூர் முத்தையர்கிட்ட இருந்து ஜெயிச்சு கைப்பற்றினவர் தான் விஜயாலய சோழன். விஜயாலய சோழனால தான் பிற்கால சோழர்கள் காலம் ஆரம்பிக்குது. விஜயாலய சோழனின் மகன் ஆதித்த சோழன். ஆதித்த சோழனின் மகன் தான் முதலாம் பராந்தக சோழன். 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் முதலாம் பராந்தக சோழன் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ தான் சிதம்பரம் நடராஜர் கோயிலோட மேற்பகுதி வந்து கூரையால் வேயப்பட்டிருக்கு. அதை பார்த்து மனம் நொந்து போன முதலாம் பராந்தக சோழன் மேற்கூறிய பொன்னால் வேயணும் அப்படின்னு தான் அந்த மேற்கூரை ஃபுல்லாகவே பொன்னால் வேயப்பட்டிருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயிலின் 4 திசையில் இருக்கக்கூடிய ராஜகோபுரங்கள் வந்து ஒரே காலத்தில் கட்டப்படலை, வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த அரசர்களால் கட்டப்பட்டது. வரலாறு கடந்த கால அரசியல், அரசியல் நிகழ்கால வரலாறு.